ஹலோ! இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னா, எந்த நியூஸ் இது வந்து மோஸ்ட்லி ஃபார் ஃபண்டமெண்டல். ஒரு நியூஸ வந்து என்ன உங்களுக்கு சொல்லும்? ஏன் இது சொல்லுது? அத பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்ப இந்த இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டிஎம்ஓ வெப்சைட்ல இருக்கு. ஸோ எஃப்டிஎம்ஓ வெப்சைட்ல இந்த நியூஸ்லாம் அவங்க ட்ரீட் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ சிபிஐனா என்ன? என்எஃப்பினா என்ன? எஃப்ஓஎம்சினா என்ன? இது வந்து என்ன பண்ணும்? மார்க்கெட்ல இது வந்தா என்ன ஆகும்? அத பத்தி தான் நான் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஹேங் டைட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இந்த நியூஸ் இவென்ட் வந்து உங்க ட்ரேட் வந்து கிராஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேயா? ஸோ இப்போ உங்களுக்கு உண்மைய பத்தி தெரியணும். சிபிஐனா என்ன? இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன? ஃபாரெக்ஸ் வாலட்டிலிட்டினா என்ன? ஓகேயா? ஸோ இப்போ நீங்க கேலண்டர் பார்க்குறீங்க ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில. அங்க வந்து சிபிஐ நியூஸ் வருதுன்னு போட்டிருக்கு. ஏயுடி சிபிஐயா இருக்கட்டும், கனடா சிபிஐயா இருக்கட்டும், இல்ல யுஎஸ்டி சிபிஐயா இருக்கட்டும். எதா இருந்தாலுமே ஒரே விஷயம் தான் நடக்கும். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிபிஐனா என்ன? ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு சரி பண்ணும்? ஓகே. இப்ப சிபிஐனா வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். வாட் இஸ் சிபிஐன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ இது என்னத்த பத்தி குறிக்கும்னா, உங்க டெய்லி ஐட்டம பத்தி குறிக்கும். லைக் ஃபுட், பெட்ரோல், ஹவுசிங் அது விலை ஏறுதா? இல்லையா? எவ்வளோ விலை ஏறி இருக்கு? இப்ப முட்டை விலை ஏறி இருக்கா? ஓகே. ஸோ ஏன் விலை ஏறி இருக்கு? அந்த மாரி வரும். ஸோ இப்ப லெட்ஸ் சே சிபிஐ கோஸ் அப்ன்னு வச்சுக்குவோம். சிபிஐ வந்து ஒரு விலை அவங்க சொல்றாங்க ஃபோரம்ல. ஓகே சிபிஐ விலை வந்து ஏறப்போகுது. ஸோ சிபிஐ விலை ஏறுதுன்னா, உங்களுக்கு நல்லதா? கெட்டதா? ஸோ சிபிஐ விலை ஏறுதுன்னா, இன்ஃப்ளேஷன் ஏறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்ஃப்ளேஷன் ஏறுனா என்ன ஆகும்? மார்க்கெட்ல வந்து கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா, யூசுவலி யுஎஸ்டி வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுறனால நெறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வட்டி நெறைய கிடைக்கும். ஸோ அதனால உள்ள கரன்சி கூட வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த நாட்டோட வளர்ப்பு கூடயா இருக்கும். லைக் நெறைய பில்டிங்ஸ் வரும், நெறைய காசு இன்வெஸ்ட் பண்றாங்களா அதனால. அதனால யுஎஸ்டி ஸ்ட்ரென்த் ஆகும். ஆனா சிபிஐ குறைவா கீழ ஆச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் ஸ்லோவிங் ஆகுதுன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏத்த மாட்டாங்க. யுஎஸ்டி வீக் ஆயிரும். அப்படியே ஆப்போசிட்ல வேலை செய்யும். ஸோ இது ஏன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட இஃபெக்ட் பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு ரிப்பல் எஃபெக்ட்ஸ் மாரி சொல்லுவோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து இன்வெஸ்டரை இழுக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிச்சுன்னா, இன்வெஸ்டர் அங்கருந்து காச வெளியாக்கி எங்க கூட காசு வட்டி கிடைக்குதோ அங்க போயிருவாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் எங்க கூட கிடைக்குதோ அங்க கூட போயிருவாங்க. ஓகேயா? ஸோ இது வந்து நீங்க எப்படி நினைச்சுக்கலாம்னா, எஃப்டி ரேட் மாரி நினைச்சுக்கலாம். எங்க எஃப்டி ரேட் கூட இருக்கோ, அங்க இன்வெஸ்டர் எடுத்துட்டு போயிருவாங்க. ஓகேயா? ஸோ இதெல்லாம் தான் இங்க எழுதியிருக்குல்ல. காஸ்ட் ஆஃப் லிவிங். இத வந்து நான் உங்களுக்கு தமிழ்ல ஈஸியா சொல்றேன். இது வந்து போன ஸ்டூடண்ட் செஞ்ச ரிப்போர்ட்ஸ். இந்த மாரி ரிப்போர்ட்ஸ் செய்ய சொல்லுவேன் சம்டைம்ஸ். இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வேணும். மார்க்கெட் சென்டிமென்ட் எப்படி போகும். இன்னும் ட்ரேடிங்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. பட் ஐ டோன்ட் வான்ட் டூ ஷேர் ஆல் தட்லாம். இப்போ ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில இருக்கோம். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில போயிட்டு அஸ் யூசுவல் யூ ஜஸ்ட் புட் இன் ஆல் ஃபில்டர்ஸ் தான். ஆல் தட் தென் அப்ளை ஃபில்டர். ஓகே. இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில நம்ம அப்ளை ஃபில்டர் பண்றோம்னு இதெல்லாம் வருதுல்ல. ஸோ இப்ப ரியல் லைஃப்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வருது? அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப லெட்ஸ் சே மார்ச் 2024 நம்மளுக்கு சிபிஐ வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. அது இதுல. ஸோ ஃபோர்காஸ்ட் வந்து 0.3 ஆக்சுவல் 0.4. ஸோ என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஆக்சுவல் வந்து கூட வந்திருக்கு ஃபோர்காஸ்ட்டோட. அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கூட ஆகும்னு அர்த்தம். அப்ப யுஎஸ்டி மேல போகுது. ஸோ யுஎஸ்டி மேல போறனால நீங்க எந்தெந்த கரன்சிலாம் யுஎஸ்டி கூட ரிலேட்டடா இருக்கோ, அது எல்லாமே எஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஈரோ யுஎஸ்டி, கிரேட் பிரிட்டன் யுஎஸ்டி இது எல்லாமே புஷ் அவுட் பண்ணும். ஸோ இது என்ன நடக்கும்னா, எதிர்பார்த்ததோட கூட வந்திருக்குல்ல. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஆக்சுவல் அண்ட் இதுன்னு இருக்கும். இங்க பார்த்தீங்களா? ஃபோர்காஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ்ன்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு பழைய ரிசல்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல்னு ஒண்ணு இருக்கும். இங்க தெரியுதா? ஆக்சுவல், ஃபோர்காஸ்ட் அண்ட் ரியல் ப்ரீவியஸ்ன்னு வரும் இங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த நியூஸ நம்மளால பிரிடிக்ட் பண்ண முடியாதுன்னா, இதான் ஒரு ரீசன். எக்ஸாம்பிள்க்கு நம்ம சிபிஐ வந்து ஃபோர்காஸ்ட் 0.3 செட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலா வந்து கூட வந்துருச்சு. அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பைக் பண்ணிரும். சம்டைம்ஸ் ஃபோர்காஸ்ட் வந்து கூடயே இன்னும் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 0.5, 0.8 ஆக்சுவல் இருக்கிறதோட கொஞ்சம் தான் கூட வந்திருக்கும். ஸோ இங்க என்ன நடக்கும்னா, அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ண அளவுக்கு மேல போயிருக்காது. ஆனா மேல போயிருக்கும். ஸோ இதனால மார்க்கெட் என்ன ஆகும்னா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீ குடுக்கலையே எனக்கு. அதனால கூட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். பார்க்க போனா ஒரு குட் நியூஸ் தான். பட் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் அண்ட் வாட் ஐ கெட் பேக் இன் ரிட்டர்ன் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். தட்ஸ் வை மார்க்கெட் டோன்ட் ரியாக்ட் அக்கார்டிங் டு த நியூஸ். எக்ஸாம்பிள் வந்து நம்ம இது கூட எடுத்துக்கலாம். நம்ம லெட்ஸ் சே பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாண்டோட ரேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரேட் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா,
உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு கிடைக்க போகுது அதுதான். இது நியூசிலாந்துக்கு இருக்கும், கிரேட் பிரிட்டனுக்கு இருக்கும், யுஎஸ்டிக்கும் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஃபெடரல் ஃபண்ட் ரேட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லுவோம். ஸோ இது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி உங்களுக்கு இருக்கும்னா, ஏன் இது வந்து வருது? ஓகே. ஸோ ஹையர் தென் எக்ஸ்பெக்டட் இஸ் அ பாசிட்டிவ் ஆர் புல்லிஷ் ஃபார் த என்டிட்டி சொல்லியிருக்காங்களா. ஸோ லோவர்னா இஸ் இது லெஸ்னு. ஸோ என்ன வருதுன்னா, நான் எதிர்பார்த்ததோட எனக்கு கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்திருக்கா. ஸோ அப்படின்னா எனக்கு அது குட்னு அர்த்தம். ஆனா சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா, இப்ப லெட்ஸ் சே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நான் ஒரு 0.5% எதிர்பார்க்கிறேன் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு. ஸோ 0.5% இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா இட்ஸ் குட் ஃபார் மீ, கரெக்ட்? குட் ஃபார் த கண்ட்ரி அண்ட் வி எக்ஸ்பெக்டிங் இட் டு கோ அப். தட் மீன்ஸ் இஸ் புலிஷ்ல. பட் என்ன நடக்கும்னா சம்டைம்ஸ் 0.5 எதிர்பார்த்திருப்பாங்க, பட் இன்க்ரிமெண்ட் வந்து 0.25 தான் இருக்கும். விச் இஸ் ஆல்சோ குட். இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட ஏறுது, ஆனா எதிர்பார்த்ததோட கூட போல. அதனால மார்க்கெட் என்ன பண்ணணும்? நெகட்டிவா ரியாக்ட் பண்ணும். புரியுதா? பாசிட்டிவ் நியூஸுக்கு நெகட்டிவா ரியாக்ட் பண்ணுதுன்னா எதிர்பார்த்தது வேற, கிடைச்சது வேற. இதனாலதான் நம்ம நியூஸ் வந்து சம்டைம்ஸ் யூ கேனாட் ப்ரெடிக்ட் பிகாஸ் ஆஃப் தட். ஸோ இப்போ வந்து நம்ம என்டிடி ரேட்ல இருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். என்ன இந்த கண்ட்ரிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ்க்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இங்க நீங்க ட்ரேட் பண்ற எல்லா பேக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ நீங்க லெட்ஸ் சே கோல்ட் ட்ரேட் பண்றீங்கன்னா நீங்க யூஎஸ்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தா போதும். ஸோ ஃபெடரல் ஃபண்ட் ரேட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான் யூஎஸ்டியோட. ஓகேயா? ஸோ லெட்ஸ் கோ டு த another one. அப்புறம் இன்னொன்னு, ஏன் வந்து நியூஸ் டசன்ட் ஒர்க் லைக் யூ திங்க்னு நினைச்சீங்கன்னா, ஒன்னு ஸ்லிப்பேஜ் ரொம்ப ஹையா இருக்கும். இப்ப இருக்கிற உங்களுக்கு நார்மல் ஸ்ப்ரெட்டுக்கும் நியூஸ் அப்ப இருக்கிற ஸ்ப்ரெட்டும் டோட்டலி டிஃபரெண்ட். ஸோ நீங்க டெமோல ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப இதாயிரும். இன்னொன்னு மேனிபுலேஷன். பிக் பிளேயர்ஸ் எங்க போகுதுன்னு ஆல்மோஸ்ட் ஒரு அளவு கேமல் பண்ணி வச்சிருப்பாங்க, மேல கீழே மேல கீழேன்னு. ஸோ மேமா உங்களுக்கு கோ அப் அண்ட் கம் டவுன். அந்த வீக்லயே உங்களுக்கு ட்ரேட் வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு டம்ப் இஃபெக்டும் நடக்கும் சம்டைம்ஸ். மேல போய் புஷ் பண்ணிட்டு திடீர்னு டம்ப் பண்ணுவாங்க கொஞ்ச நேரத்துல. ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் 2 நியூஸ் வந்திருக்கும் ஒரே டைம்ல, பிளஸ் மைனஸ் ஒரே நியூஸ் 2 நியூஸ் வந்திருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் அது காட்டுறேன். ஒரே நேரத்துல உங்களுக்கு எப்படி 2 நியூஸ் வந்தா என்ன ஆகும்னு. ஓகே, இங்க பாருங்க, அட்வான்ஸ் ஜிடிபி இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் காஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கு. இதுதான் நான் சொன்னது 2 நியூஸ் உங்களுக்கு வரணும். இது வந்து பேசிக்கா ஒரு நார்மலான ரேட்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், என்எஃபின்றாங்களா, நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச், அப்புறம் அவரேஜ் அவர்லி earning. ஸோ இங்க 3 நியூஸ் வந்திருக்கு. ஸோ என்எஃபினா என்னன்னு பாத்தீங்கன்னா, சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள் டூரிங் த ப்ரீவியஸ் மந்த் எக்ஸ்க்ளூடிங் த ஃபார்மிங் இண்டஸ்ட்ரியில. ஸோ எத்தனை பேருக்கு வேலை இருக்கு, வேலை இல்லைன்னு. இதுதான் என்எஃபி, நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச்ல, விச் மெஷர்ஸ் த ஜாப் added. எத்தனை பேருக்கு வேலை இருக்கு, எத்தனை பேருக்கு வேலை இல்லை. ஸோ இது என்ன பண்ணோம்னா ஜிடிபி growthக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகேயா? ஸோ இதெல்லாம் எந்த மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும், நீங்க அதெல்லாம் பண்ணு ட்ரேடிங் எடுக்கும்போது நீங்க பார்க்கலாம் அது எப்படி உங்களுக்கு இஃபெக்ட் பண்ணுதுன்னு. ஓகேயா? என்எஃபி வந்து நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆளு வேலை கூட இருந்துச்சு, ஆளுக்கு வேலை நிறைய இருக்குன்னா உங்களுக்கு கரன்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆளுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இல்ல, எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் நிறைய பேருக்கு வேலையே இல்லைன்னா உங்களுக்கு வீக் ஆயிரும். ஏன்னா ஸ்பெகுலேஷன் பண்ண முடியாது, ஆள் நிறைய செலவு பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்புறம் சிபிஐ முடிச்சாச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட் முடிச்சாச்சு, எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்தாச்சு. அடுத்து வந்து ஜிடிபி, இது டோட்டல் இன்கம் ஆஃப் கண்ட்ரில. ஹை ஜிடிபி உங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கூட ஆகும். லோ ஜிடிபி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வீக்னஸ் ஆகும். ஓகே, நீங்க ட்ரேட் நியூஸ் அப்ப என்ன நான் பண்ணலாம், என்ன நான் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள், நீங்க நியூஸ் அப்ப ட்ரேட் பண்றீங்கன்னா, சார்ட் வைப்போமே, நியூஸ் அப்ப ட்ரேட் பண்றீங்க, நீங்க வந்து முதல் டைம் பாத்துக்கணும். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில எத்தனை மணிக்கு நியூஸ் வருதுன்னு. ஸோ இப்போ 8:30 மணிக்கு பெரிய நியூஸா, இந்த நியூஸ்லாம் ரீட் பண்ணக்கூடாதுன்னா நீங்க வந்து அந்த எஃப்டிஎம்ஓல இந்த டைம்ல போய் பார்த்துக்கணும். ஸோ இந்த டைம் இங்க பார்த்துட்டு ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில டைம் பார்த்துக்கணும். ஸோ லெட்ஸ் சே 8:30 மணிக்கு நியூஸ்னா அலர்ட் வச்சுக்கணும். ஒரு 8:15 8 மணி போல அலர்ட் வச்சுட்டு உங்க ட்ரேட்டை போய் பாருங்க. ட்ரேடிங் வியூல இல்ல நீங்க ஐஃப்ல எடுத்திருக்கீங்கன்னா ட்ரேட் எங்க இருக்குன்னு, ப்ராஃபிட்ல இருக்கா லாஸ்ல இருக்கான்னு. கொஞ்சம் ப்ராஃபிட்ல இருந்துச்சுன்னா மேக் ஷூர் யூ க்ளோஸ் யூர் ட்ரேட். ஏன்னா நியூஸ் அப்போ உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஸ்லிப்பேஜ் கூட வரும். உங்களுக்கு ப்ராஃபிட்டும் போகலாம், பட் ஸ்லிப்பேஜ் கூட இருந்துச்சுன்னா முதல் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே ஆகும். பட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எங்க ப்ராஃபிட் ஆகுது, ட்ரேட் தான் ரன் ஆயிடுச்சு. ஸோ யூ ஓன் மேக் சென்ஸ்ல. ஸோ நீங்க நியூஸ் அப்ப என்ன பண்ணலாம், மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு ரியாக்ட் பண்ணலாம், என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் நியூஸ் நீங்க மேபி ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வெயிட் பண்ணலாம், இல்ல பிரேக் அவுட் மெத்தட் வெயிட் பண்ணலாம்.
ஸோ நீங்க ஆஃப்டர் நியூஸ் ட்ரேட் பண்றது தான் பெட்டர் கம்பேர்ட் டு பிஃபோர் ட்ரேட் நியூஸ் பண்றது. ஏன்னா உங்களுக்கு எங்க மார்க்கெட் போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி சிபிஐக்கே பாசிட்டிவா இருந்தாலும் எதிர்பார்த்ததோட குறைவா வந்துச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ் மைட் பி அப்செட். அதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டட் 0.5 பட் 0.25 இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இட்ஸ் குட் ஃபார் த கரன்சி. பட் இட்ஸ் நாட் as what been expected. எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும். ஓகேயா? இதுதான் ஃபண்டமெண்டல். என்னென்ன நியூஸ் ஏது செய்யுதுன்னு. சிம்பிளா சொல்லணும்னா சிபிஐ வந்து இன்ஃப்ளேஷன் எவ்வளவு விலைவாசி ஏறி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ்ட் டிபாசிட் லோன் ரேட் மாதிரி நினைச்சுக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து ஜாப் ஹெல்த் கூட இருக்கா குறவா இருக்கான்னு. ஜிடிபி வந்து டோட்டல் இன்கம் ஆஃப் அ கண்ட்ரி. ஓகேயா? இதுதான் உங்களுக்கு வந்து முக்காவாசி இதுல தான் எல்லாமே அப்படிதான் திருப்பி 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 வந்திருக்கும். சிபிஐ, ஜிடிபி, கேஷ் ரேட், எம்ப்ளாய்மெண்ட் எல்லா கண்ட்ரிக்கும் அதான் வேற வேற பேர் வச்சிருப்பாங்க. சிசிஎஃப்க்கு வந்து பாலிசி ரேட் இருக்குல்ல, இது இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேயா? எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ். எஃப்ஓஎம்சினா என்ன? ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி. ஸோ இவங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் எப்படி செய்யலாம், அவங்க எத்தனை வாட்டி மீட்டிங் செய்வாங்க, இதெல்லாம் வந்து 12 மானிட்டர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்ஸா இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு பேசிக்லி என்ன தெரியணும்னா அந்த நியூஸ் வரும்போது ஸோ எஃப்ஓஎம்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க மேல ஏத்த போறாங்களா குறைக்க போறாங்களா. இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட ஆகுதுன்னா இட்ஸ் கோனா பி ஹாக்காஷினோ வந்து இட்ஸ் கோனா கோ அப்ல. டோவிஷ் ஸ்டான்ஸ்னு பாத்தீங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் விச் இன்ஸ் த மார்க்கெட் இஸ் வீக்லாம். இதெல்லாம் வந்து நியூஸ்ல பாய்க்கிற டேர்ம்ஸ். ஸோ இதை பத்தி நீங்க குழம்ப வேணாம். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட ஏறினா இட்ஸ் குட் ஃபார் த கரன்சி, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சா இட்ஸ் பேட் ஃபார் த கரன்சிலாம். ஸோ தட்ஸ் வாட். இதுதான் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். நல்லா முடிஞ்சது. ஏன் நல்ல நியூஸ் வந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவா ரியாக்ட் பண்ண மார்க்கெட், ஏன் குட் நியூஸ் வந்தோ அது பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணலாம். இதான் எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் வாட் வி கெட் ரியாலிட்டி. இன்னொன்று என்ன நீங்க பார்க்கணும்னா ட்ரேட் எடுக்கும்போது ஸ்ப்ரெட் ஸ்லிப்பேஜ் நியூஸ் அப்போ டெமோல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவு பெரிய கேப் கொடுக்குதுன்னு. அப்புறம் உங்களுக்கு என்ன ரேட் நியூஸ்னா எதுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரேட் நியூஸ் தான். இது வந்து நீங்க எஃப்ஓஎம்சி நியூஸ்ல போயிட்டு எஃப்டிஎம்ஓ ட்ரேட் நியூஸ்ல போயிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ கிளியர்ஸ் த டவுட். என்ன நியூஸ் ஏது பண்ணோம், ஏன் இது எல்லாமே வந்து ஒரு கனெக்ஷன், நீங்க எப்படி வந்து ஸ்மார்ட்டா ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா ட்ரேட் நியூஸ் அப்ப ட்ரேட்டே பண்ணாதீங்க. ட்ரேட் ஓப்பன் ஆனாலும் க்ளோஸ் பண்ணிருங்க. அதான் கன்க்ளூஷன். தேங்க்யூ.